இந்த அக்ரிஸ்நெட் வெப்சைட்ல இருக்க நிறைய ஆப்ஷன்ஸை நம்ம தொடர்ந்து வந்து விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அதில் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வேளாண்மை பற்றிய முக்கியமான புள்ளி விவரங்கள்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதை போய் சர்ச் பண்ணுங்கள். நீங்கள் மொபைல் ப்ரௌசரில் சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற இந்த ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வரும். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வரும். இதோட யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா tnagrisnet.tn.gov.in அப்படின்ற இந்த ஒரு லிங்க்ல வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும். நிறைய உங்களுக்கு தேவைப்படுற நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ஒரு பிளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ வேளாண்மை பார்வையில் வேளாண் மண்டலங்களா காலநிலைகளை பொறுத்து எப்படி பிரித்து வச்சுருக்காங்க, மழை அளவை எப்படி தெரிஞ்சுக்கிறது, நீர் ஆதாரங்கள் பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, திட்டங்கள் என்னென்ன மானிய திட்டங்கள் இருக்குது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது, மானிய திட்டங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, தமிழ் மண்வளம்னா என்ன, அப்புறம் விதை இருப்பு உர இருப்புலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, பூச்சி நோய் தாக்குதல், பயிர் காப்பீட்டோட நிலை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஒரு வெப்சைட்டில் நீங்கள் அந்த ஒரு பிளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆர்டிஎஸ் எப்படி போகிறது, அப்புறம் வந்து அரசாணையெல்லாம் வெளியிட்டாங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது, விவசாயத்தில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது, அந்த சட்டம்லாம் என்ன அப்படின்றத நம்மளே படித்து தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றியுமே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நமக்கு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து தொடர்புகளில் எப்படி வேளாண் துறை அலுவலர்களை நம்ம வந்து தொடர்பு கொள்வது அப்படின்னு பற்றி தெளிவாக சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. முக்கியமான இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். ஸோ அதில் கீழே வந்தீங்கன்னா வியூ ஆல் இருக்கும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுதான் வரும். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பயனாளிகளின் பட்டியல், இளைஞர்களை வேளாண் தொழில் முனைவோராக்குதல் திட்டம் பற்றிலாம் சொல்லிட்டோம். ஸோ உங்கள் வீட்டில் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள வேளாண் தொழில் முனைவராக ஆக்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு மானியம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு முன்னாடியே போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இலவச மரக்கன்று முன்பதிவு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் குறுவை சாகுபடினா என்ன, சிறப்பு குறுவை சாகுபடினா என்ன, வேளாண்மை சிறப்பாக செயலாற்றும் விவசாயிகளுக்கான பரிசு பற்றியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இது எல்லாமே அந்த ஒரு பிளேலிஸ்ட்லேயே நம்ம கவர் பண்ணியிருப்போம். பிளேலிஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அக்ரிஸ்நெட் அப்படின்ற ஒரு நேமில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் வேளாண்மை பற்றிய முக்கிய புள்ளி விவரங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். 2021 வரைக்கும் தான் இது கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டு இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க போல். பேசிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதுக்குள்ளே ஒன்றா இருக்கும். நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி பிடிஎஃபாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இதில் என்ன வேணுமோ, அவார்ட்ஸ் என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா, தமிழ்நாடு என்னென்ன அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு தெரியணும் அப்படின்னா அதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு என்னென்ன இயரில் என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன அவார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா என்னென்ன மாதிரியான அவார்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எவ்வளோ, செகண்ட் ப்ரைஸ் எவ்வளோ, தேர்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுமாதிரி நீங்கள் விவசாயம் சார்ந்து இதில் நிறையா இந்த இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது. எத்தனை அப்படின்னா 26 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு மாடியூல்ஸுமே உங்களுக்கு நிறையா இருக்குது. ஃபஸ்ட்டு இதில் பேசிக் டீட்டெயில்ஸ்லேயே 35 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களை பற்றியும் விவசாயம் பற்றிய உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. தமிழில் கொடுத்துருந்தா இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதுதான் அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன அப்படின்னா, விவசாயம் பற்றிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதை பற்றிய புள்ளி விவரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நல்லா பார்த்தீங்க, இது 2021 வரைக்குமானது தான். அதுக்கப்புறம் இன்னும் கூட சில விஷயங்கள் மாறி இருக்கலாம். நான் எப்போயே டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு அகைன் நான் சொல்கிறேன் எப்படி வரணும்னு. டிஎன் அக்ரிஸ்நெட்னு சொல்லி நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ப்ரௌசரில் போய் டிஎன் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் லிங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா வியூ ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வேளாண்மை பற்றிய முக்கிய புள்ளி விவரங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்கள் அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இன்னும் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது, கொரிஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன்.
முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸுமே மேக் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு கமெண்ட்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த பிஎம்எஃபிஒய் ப்ரீமியம் எப்படி கணக்கிடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ இது ஓப்பன் ஆகலை. அதுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவாக ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நம்ம அதை இது பண்ணலாம். இந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் அந்த ஒரு வீடியோவை பார்க்க முடியும். இந்த வீடியோ மூலிமா எதனா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் விவசாயம் சம்மந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா, பை பாய். அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நம்ம பார்க்கலாம்.